இறைநிலை உணர்ந்து கொண்டேன் என் அறிவு அதுவாய்க் கண்டேன். இருநிலை இருப்பியக்கம் இணைத்து வான்காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டேன். மறைப்பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கட்கேற்ப மதிப்புள்ள நேர்மையாகும். மறைப்பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கட்கேற்ப மதிப்புள்ள நேர்மையாகும். இறைநிலை உணர்ந்து கொண்டேன். நிறைவுள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு. நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு இறைநிலை உணர்ந்து கொண்டேன். முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி இறைநிலை உணர்ந்து கொண்டேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புள்ளங்களும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடம் அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம்.
என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். நன்றி. வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே குருவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்காக சிறந்த பஞ்சேந்திரிய தவம் வழிநடத்தி தந்த அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது பொருள்களும் மனநலம் அருள்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் அம்மா. தொடர்ந்து திருப்பாவை பாடலும் மாக்கோளமை விளைந்த மதிவிருந்த பாடலும் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 29. சிற்றஞ்சிறு காலே பந்துன்னை சேவிக்கும் ஒற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் செய்வோம். உற்றோமையாவோம் உனக்கே நாம் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றிலோரெம்பாவாய். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து தெளிந்த முடிவு. உலகம் அண்டங்கள் உயிரினங்கள் பொருள்கள் நீ யாரென கேட்டாய் நீ இருக்கிறாய்.
நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலை அதனை வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது எவ்வளவு மகையறிந்தால் அங்கே வாரியே நீதிபதி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. பாடல்களுக்கு விளக்கம் மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை பாசுரம் 29, 30. அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை கேட்டறிய வேண்டும். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் வளர்ந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. என்றைக்கும் 7 பிறவிகளிலும் நீயே எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும். உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இதை தவிர மற்ற விருப்பங்களை, ஆசைகள் எல்லாம் நீயே அழித்துவிடு என்பது 29வது பாசுரத்தின் பொருள். 30வது பாசுரம். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்தனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் அதிகாலை எழுந்து பாவை நோன்பு நோற்றதன் பலன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல்கள் பாடி பாமாலை தொடுத்துக்கிறார்கள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்கள் உடையவனும், அழகிய கண்களை கொண்டவனும், திருமுகத்தை உடையவனும், செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பது இந்த 30வது பாசுரத்துடைய பொருள். அடுத்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்த கவியில இன்றைக்கு தெளிந்த முடிவு என்ற தலைப்பிலே மகரிஷியின் கவிதை. உலகம், அண்டங்கள், உயிரினங்கள், பொருட்கள், நீ யார் என கேட்டால் விழிக்கின்றாய். நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலை அதனை. வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது, எவ்வளவு வகையறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. இந்த பூமி, பிரபஞ்சம், கோள்கள், நட்சத்திரங்கள், ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்தவன் இறைவன் என்றுதான் படைத்தலை பேசுகின்றன எல்லா மதங்களும். ஆனால் அப்படி படைக்கின்ற தேவை இறைவனுக்கு என்ன, எதை கொண்டு எப்படி படைத்தான் என்றெல்லாம் அறிவுபூர்வமான வினாக்களை எழுப்பினால்தான் தெய்வத்தை பற்றிய விளக்கத்தை நாம் உணர முடியும். நான் யார் என்ற கேள்விக்கு என்ன விளக்கம்? நான் யார் தெரியுமா என்றெல்லாம் கேட்பார்கள். முதல்ல நான் யார் என்று அவருக்கு தெரியுமா என்றால்,
நான் யார் என்ற கேள்வி. மனம் வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? நான் என்ற சொல்லுக்கு நான் 2 உருவமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால் விடை என்ன? இதற்கான தெளிவான விளக்கத்தை அனுபவத்தில் அறிந்தவர்கள்தான் ஞானிகளும் சித்தர்களும். அவர்களே நமக்கு குருவாக வந்து நமக்கு இந்த உண்மைகளை உண்மை அறியக்கூடிய விளக்கங்கள், பயிற்சிகள் எல்லாவற்றையும் அளிக்கிறார்கள். நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலையதனை. கடவுள் உண்டு என்று ஆணித்தரமாக பேசுகிறார்கள், நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி என்று கேள்வி கேட்டால் கோபம் கொள்கிறார்கள், நாத்தியம் என்று அவமதிக்கிறார்கள். மகிழ்ச்சி எளிமையாக ஒரு கேள்வி வைக்கிறார். வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது? அதாவது வாயை திறந்து ஓசை வெளிப்படுகின்ற போது ஓசையின் இலக்கணம்தான் சொற்கள். அந்த ஓசையை ஒரு குறிப்பிட்ட அளவுகளிலே உச்சரிக்கின்ற போதுதான் எழுத்துக்கள் சொற்களாக வெளிப்படுகின்றன. அப்போ எந்த இடத்திலே இது உருவானது? அகரம் என்றால் தொண்டையில் உருவாகுது சொல்றோம். ஓ என்றால் மூலாதாரத்தில் உருவாகிறது என்று சொல்கின்றோம். சரி, அங்கிருந்து பயணிக்கின்ற அந்த காந்த ஆற்றல் எங்கே ஒளியாக மாறுகிறது? வாய்க்கு உள்ளேயா, வாய்க்கு வெளியேவா? சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. சொன்னால்தானே அதுக்கு அர்த்தம். சொல்லவில்லை என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்த்தா, தூற்றலா, இனிமையா, கடுமையா? தெரியாது. அப்ப எது அங்கே ஓசையாக வெளிப்பட்டது என்ற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால்தான் உடலில் சில உறுப்புகளின் இயக்கம்தான் பல வகை எழுத்துக்களாக சொற்களாக வெளிப்படும். பொதுவா இதுல முக்கிய பங்கு வாய்க்குத்தான், உதடுகளுக்குத்தான். அந்த நுட்பத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது நம்முடைய வாயிலிருந்து ஓசை வெளிப்படுவதற்கான உதடுகளின் அசைவும் நாக்கின் அசைவும் தான். அப்படி என்றால் அந்த அசைவு இந்த ஜீவாந்தத்தை எப்படி தன்மாற்றம் அடைய வைத்து மொழியாக, சொற்களாக வெளிப்படுத்துகிறது? இதே போலத்தான் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். எப்படி வாய் வரைக்கும் வந்த காந்த ஆற்றலை உதடுகளும் நாக்கும் அழுத்தி அதற்கு வெவ்வேறு அதிர்வுகளை உண்டாக்கி சொற்களாக வெளிப்படுத்துகிறதோ, அது போலத்தான் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் எழுச்சி பெற்ற நிலைதான் முதல் இயக்கம். அந்த இயக்கமே காந்தத்தில் வெளிப்பட்டது. அந்த காந்தம் தான் நம்மிடத்திலே தன்மாற்றங்களை அடைந்து உணர்வுகளாகவும் இயக்கங்களாகவும் வெளிப்படுகின்றன, சொற்களாக வெளிப்படுகின்றன. அதுதான் சுழலலை, விரிவலை, நேரலை என்று 3 சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த 3க்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை புரிந்து கொள்வது சற்று ஆழமான விஷயம்தான். ஒரு வட்டம் சுழன்றால் சுழற்சின்னு சொல்கின்றோம். அந்த வட்டத்தில் இருந்து ஸ்பிரிங் மாதிரி ஒன்று வருகிறது வச்சுங்களேன்,
அப்ப அது என்ன சொல்லுவோம் இல்லையா? இப்போ கடிகாரத்துல பழைய மெக்கானிக்கல் கடிகாரம், டிஜிட்டல் இல்லாதது. அதுல ஒரு ஸ்ப்ரிங்கி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த முள்ளை அசைக்கின்ற ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்படி முதல் தோன்றிய இயக்கம் வட்டமா அல்லது ஸ்ப்ரிங் போன்ற ஒரு சுருள் அலைகளா என்றால் அது வட்டம் இல்லை. சுத்தவெளியிலிருந்து இறை துகள் என்ற இயக்கம் பிறக்கின்ற போது அந்த இயக்கம் ஒரு புள்ளியில் தான் தொடங்க முடியும். ஒரு வேகம் எழுச்சி பெற்றால் ஒரு புள்ளியில் தான் துவங்கும். அப்படி துவங்கிய வேகம் மீண்டும் அதே புள்ளி இணைந்தால் வட்டமாகும். அப்படி அல்லாமல் அதே புள்ளி சந்திக்கின்ற இடத்தில் சற்றே விலகி அடுத்த வட்டத்துக்கு சென்று விட்டால் அதை ஸ்ப்ரிங் மாதிரி போது இல்லையா, விரிவலை என்று சொல்கின்றோம். அப்ப சுழன்று புறப்பட்ட சுழல் அலை ஒன்றோடு முடியாமல் 2, 3 என்ற அலை வேகங்களாக போய் முடிவு பெறுவதனால அந்த மூன்றும் இணைந்த தொகுப்புக்கு என்ன சொல்வது, விரிந்து போன அலைகளே. 1 முதல் 3 வரைக்கும் விரிந்து போன அலைகள் விரிவலை. சரி, இப்ப நேரலை என்பது என்ன? நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா? இப்ப நிலைத்த வெளி, சுத்த வெளி. நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் எது எழுப்புகிறது? ஒன்று. இந்த நேரலை என்ற சொல்லுக்கு நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நேராக போகக்கூடிய அலை என்று புரிந்து கொள்கின்றோம். இதுல இன்னொரு சொல் உண்டு, நேர்மை. அதுவும் நேர் என்ற சொல்லை மையப்படுத்தி மை என்ற இலக்கண விகுதியோடு தான் நேர்மை என்றாகிறது. இப்ப நேர்மை என்றால் என்ன சொல்லுவோம்? அறம் சார்ந்த வாழ்க்கை, தெய்வத்தோடு இணைந்த வாழ்க்கை, அது நேர்மை. அப்போ நேரலை என்று சொன்னால் உணர்கின்ற சிறப்பாக வெளிப்பட்ட ஜீவகாந்த அலைகள். இந்த சிறப்பு நுண் உயிர்களை தொடங்கி மனிதனிடம் வரைக்கும் தொடர்ந்து வருவதனால்தான் அந்த ஜீவாந்தத்தின் தன்மாற்றத்தை கொண்டு சுக துக்கங்களை அறிந்து இதற்கான காரண காரியங்களை உணர்ந்து சுகத்தை மட்டுமே தரக்கூடிய இறை நீதியோடு இணைந்து வாழ்கின்றோம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கேற்று உலகு என்ற வலு பிறந்தகை. அது என்ன இருமை வகை என்றால் நேர்மை கூர்மை என்ற இருமை வகை தெரிந்து. இப்ப நேர்மை என்பது இறை நீதி, அறம் சார்ந்த வாழ்க்கை. கூர்மை என்பது எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அவற்றை நமது வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி தூக்கின்ற அறிவியல், விஞ்ஞான அறிவு. அப்ப மெய்யறிவு, விஞ்ஞான அறிவு, அறம் சார்ந்து வாழ்வதும் உடல் சார்ந்த பொருட்களை வசதிப்படுத்திக் கொள்வதும் இந்த இரண்டின் வகை தெரிந்தவர்கள் மூலம் இறைநிலையே அனைத்துமாக வேறொன்று இல்லை. அவருடைய பெருமை பெருங்கேற்று உலகு. அப்படி இந்த வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது, எவ்வளவு மாத்திரை கணக்கு என்ற வகை அறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. இந்த கேள்வி எழுப்பினானே, யார் எழுப்பியது? இந்த கேள்விக்கு விளக்கம் சொன்னாரே, யார் சொன்னது? இது சரி, இது தவறு என்று தீர்ப்பு சொன்னாரே,
யார் இது? அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்று சிந்தனையை தூண்டிவிட்ட முதல் மகன் சாக்ரட்டிஸ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீதிபதி. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். தெளிவுதான் நீதி. அந்த நீதியை தந்தது நீதிபதி. என்றால் நீதிமன்றங்களிலே வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சிகள், நீதிபதி, சட்ட புத்தகம் எல்லாம் உண்டு. இறைவனின் நீதிமன்றத்தில் என்ன உண்டு? இறைவனின் நீதிமன்றம் எங்கே உண்டு என்றால் நம்முடைய கருமையமே ஒரு தெய்வீக நீதிமன்றம் என்றார் மகர்ஷி அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சுப்ரீம் கோர்ட், எந்த ஒரு ஆளுமைக்கும் கட்டுப்படாத சுதந்திரமான, எந்த தீர்ப்பையும் மாற்றி எழுதாத தெளிவான தீர்ப்பை தரக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட் இறைவனின் நீதிமன்றம். அந்த தெய்வீக நீதிமன்றம் நம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. சரி, இங்கே வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சி எல்லாம் யாரு? நீதிபதி யார் என்ற ஒரு வினாக்களை எழுப்பி சிந்திக்கின்ற போது நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை பற்றி இது நல்லது கெட்டது என்று தேர்வு செய்கின்ற அறிவு இருக்கு. கெட்டது என்று தெரிந்தும் அதை தவறாமல் செய்கின்ற மனமும் இருக்கு. இதெல்லாம் யார்? இது சரியில்லை என்று வழக்கு தொடுப்பது நம்முடைய மனசாட்சி. இவன் இந்த தெய்வ நீதிக்கு முரணாக இதை செய்துவிட்டான் என்று நமக்குள் இருக்கின்ற தெய்வீக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது நம்முடைய மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்பார் கண்ணதாசன். அந்த மனசாட்சி தான் நமக்குள் வழக்கை தொடுக்கிறது. வாதி. பிரதிவாதி யாரு? இல்ல நான் செய்ததுதான் சரி, இப்படி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பிழைக்க முடியாது, சுகமாக இருக்க முடியாது, இதெல்லாம் தர்ம நியாயம் பார்த்தால் செல்லுபடியாகாது என்றெல்லாம் பல நீதிகளை எடுத்துக்காட்டி எதிர்வாதம் வைப்பது யார்? மனசு. சரி, சாட்சி யாருங்க? சாட்சி இங்க கிடையாது. வக்கீலை நியமித்துக் கொள்ளலாமா? வக்கீல்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. சரி, நீதிபதி யார்? இது எப்போ நம்ம செய்யணும்? இந்த நீதிமன்றம் எப்போது செயல்படுகிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் செயல்படுவதில்லையே. தொடர்ந்து 50-60 ஆண்டுகளாக குற்றங்களை மட்டுமே செய்யறாங்க. அவர்களுக்குள் மனசாட்சி இதெல்லாம் கேட்காதா? இப்படி எல்லாம் 60 வருஷமா தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறையே என்று அவருடைய மனசாட்சி குத்தாத அவர்களை? அப்போ அதுவே பழக்கமா வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே மனசாட்சி செத்து போனது என்று அர்த்தம். கொஞ்சம் மனசாட்சி இல்லையான்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப தொடர்ந்து குற்றங்களை மட்டுமே செய்பவர்களை என்ன சொல்றாங்க? செத்து போன மனசாட்சி. அவர்கிட்ட அது முனையிட்டு இருக்குமே தவிர அது சொல்லுகின்ற வார்த்தைகள் அவருடைய காதிலேயே விழுகாது. இப்படி வாழ்பவர்கள் அரக்கர்கள் சொல்லுவாங்க. இப்போ நடுத்தர குடும்பங்கள் இவங்க தான் இந்த மத்தள வாழ்க்கை, ரெண்டு பக்கம் இடி.
தர்மத்தை மட்டுமே பின்பற்ற முடியாது, அதர்மத்தை செய்துவிட்டு தவிக்கின்ற கூட்டம். கோவில்ல போய் ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா, மன்னிப்பு கிடைக்காது என்று வரிசையில் நிற்கின்ற கூட்டம். குற்ற உணர்வு. அப்போ இங்கே நீதிபதியாக வந்தது யார் என்றால், யார் தவம் செய்து அகத்தாய்வு மேற்கொள்கின்றார்களோ அந்த தவத்தின் மூலம் நமக்குள்ளேயே உருவாவது நீதிபதி. ஒடுங்குகின்ற போது, மனம் ஒடுக்கம் பெறுகின்ற போது, மனதின் மறுபக்கமாகிய அறிவே நீதிபதியாக செயல்படும். துல்லியமாக சொல்லும். தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வருகின்ற இடம் அகத்தாய்வு, சத்திய சோதனை, அக்னி பிரவேசம். அங்கே நீதிபதி, தெய்வமே நீதிபதியாக செயல்படுவார். சரி, இந்த நீதிபதி இடத்திலே மனம் சொல்லுகிறது, நான் பாவம் பண்ணலாம் வாஸ்தவம் தான், ஆனா பூஜை செய்திருக்கிறேன், புனஸ்காரம் செய்திருக்கிறேன், கும்பாபிஷேகம் செய்தேன், தங்கரதம் இழுத்தேன், தினசரி கோவிலுக்கு போனேன், தேங்காய் பழம் உடைத்தேன், அர்ச்சனை செய்தேன், அன்னதானம் செய்தேன். இந்த சடங்குகள் எதுவுமே அங்கே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. இறைவனின் நீதிமன்றத்தில் இந்த சடங்குகள் எதுவுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை ஷரத்தே இந்த நீதிமன்றத்தின் சட்ட நூல். செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து தான். இங்கே பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், யாகம், அன்னதானம், நன்கொடை எதுவுமே இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. துல்லியமான தீர்ப்பு, மாற்ற முடியாத தீர்ப்பு, மேல்முறையீட்டுக்கு அனுமதி இல்லாத தீர்ப்பு. மேல்முறையீட்டுக்கு அனுமதி இல்லை, மாற்றி எழுத முடியாத தீர்ப்பு, மீண்டும் பரிசீலனைக்கு இதே எடுத்துக்கொள்ள முடியாத தீர்ப்பு. அதான் நம்முடைய தெய்வீக நீதிமன்றம். இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், எப்படி நமக்குள்ளேயே வாதி, பிரதிவாதி, சாட்சி, நீதிபதி, தீர்ப்பு என்றெல்லாம் நடக்கிறதோ அதே போலத்தான் ஒரே இறைநிலையின் பல்வேறு பரிமாணங்களே, பரிணாமங்களே அனைத்தும். எனவே உலகம், அண்டங்கள், உயிரினங்கள், பொருட்கள், நீ யார் என கேட்டால் விழிக்கின்றாய், நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலை அதனை. வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது எவ்வளவு வகையறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, ஆசையில் கல்லாகி, அச்சத்தில் மெழுகாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. எல்லாம் ஒரே சுத்தவலின் பல்வேறு கதாபாத்திரங்கள். அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டால் யார் சொல்லை மதிப்பது, யார் சொல்வதை கேட்பது, யார் சொன்னபடி வாழ்வது என்றால் அந்த தெய்வ நீதியின்படி வாழ்வது. தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியுமா? கோயிலுக்கு போகலாம், உருண்டு கும்பிடலாம், ஆனா தெய்வத்தை அறியும் வகையா? அது துவக்கம். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையில் துவங்குகின்ற பயணம். வாழ்நாள் முழுவதும் அப்படியே செத்து போலாமா? காரண காரியங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்து, கேள்வி எழுப்பி, வினாக்களை எழுப்பி, பதிலை தேடினால் கிடைப்பது தெளிவு, இறை உணர்வு. அப்ப தெய்வத்தை அனுபவத்தில் உணர்கின்ற போதுதான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிகின்ற போதுதான் கர்ம யோகமே வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையில் துன்பங்கள், துன்பத்தின் சாயல் கூட விழாது. எங்கும் எதிலும் எப்போதும்
இன்பங்களை மட்டுமே துய்க்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பரிணாமத்தின் உச்சகட்டம், இறுதியில் பூத்த மலர்தான் மனிதம். இந்த மேன்மைகளை அறியாது ஐந்தறு விலங்குகளைப் போல வாழ்வதிலே பெருமை பேசுவதிலே என்ன பயன், என்ன சிறப்பதில்லை. எனவே புரிந்து பயன் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கருத்துக்கள். இந்த மார்கழி மாதம் முழுவதும் நமக்காக திருப்பாவை பாடலுக்கும் மாக்கோலமாய் விளைந்த மதியுருண்டு பாடலுக்கும் எளிமையான அருமையான உதாரணங்களோடு நம்மை சிந்திக்கும் வகையில் விளக்கங்கள் அளித்த மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாடல் பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்புலாம் காந்தம், தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள்வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து
நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.